வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். அண்ணா நகர் அருகே வாகன நிறுத்துமிட திட்டம் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. சென்னை மாநகராட்சியின் இந்த புதிய திட்டத்தால் போக்குவரத்து நெரிசலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதை பற்றிய விரிவான தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் முழுமையாக பார்ப்போம். சென்னை பெருநகர மாநகராட்சி சார்பில் ஒரு பிரத்யேக வாகன நிறுத்துமிட திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் அண்ணா நகரில் 26.43 கிலோமீட்டர் சாலைகளில் மொத்தம் 2100 வாகன நிறுத்துமிடங்கள் அமைக்கப்பட உள்ளது. இதில் முதல் அவென்யூ முதல் 6வது அவென்யூ வரையிலான 12.85 கிலோமீட்டர் முதன்மை சாலைகளில் 1699 இடங்களும், முதல் மெயின் ரோடு முதல் 17வது மெயின் ரோடு வரையிலான துணை சாலைகளில் மீதமுள்ள இடங்களும் அமைக்கப்படும். இந்த திட்டம் 5 வருட பராமரிப்பு காலத்துடன் வருகிறது. மேலும் சட்டவிரோதமாக நிறுத்தப்படும் வாகனங்களை அண்ணா நகருக்குள்ளேயே ஒரு இம்பவுண்டிங் தளத்திற்கு கொண்டு செல்ல ஒப்பந்ததாரருக்கு அதிகாரம் வழங்கப்படும். 2 டோயிங் வாகனங்களும் 700 வீல் கிளாம்புகளும் வாங்கப்படும். இந்த கட்டண வாகன நிறுத்துமிடம் தினமும் காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை செயல்படும். இந்த திட்டத்திற்காக 1300 கேமராக்கள் பொருத்தப்படும். மேலும் மேற்பார்வையாளர்கள் மற்றும் மார்ஷல்கள் அப்பகுதியை ரோந்து வந்து வாகனங்கள் சட்டவிரோதமாக நிறுத்தப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய 15 பைக்குகள் மற்றும் 120 சைக்கிள்கள் வாங்கப்படும். ஒப்பந்ததாரர் பிரச்சனைகளை பதிவு செய்யவும் அமலாக்கத்தை சீராக செய்யவும் 110 பாடி கேமராக்களையும் வாங்குவார். இந்த திட்டத்திற்காக சுமார் 300 ஊழியர்கள் பணியமர்த்தப்படுவார்கள். இதில் ஒவ்வொரு 500 மீட்டர் இடைவெளியிலும் 230 மார்ஷல்கள் நியமிக்கப்படுவார்கள். அண்ணா நகர் வாகன நிறுத்துமிட திட்டம் கடந்த ஆண்டு சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணையம் மூலம் விரிவான கள ஆய்வுகளுக்கு பிறகு தயாரிக்கப்பட்டது. இந்த ஆய்வுகள் வாகன நிறுத்துமிட தேவை மற்றும் சாத்தியக்கூறுகளை மதிப்பிட்டன. தேர்ந்தெடுக்கப்பட்ட சாலைகளில் ஆக்கிரமிப்புகள் குறைவாக இருப்பதாகவும் திட்டத்தை செயல்படுத்துவதில் பெரிய தடைகள் இல்லை என்று அந்த அமைப்பு குறிப்பிட்டது. CUMTA உறுப்பினர் செயலாளர் ஜெயக்குமார் கூறுகையில், முந்தைய திட்டங்களைப் போலல்லாமல் ஒப்பந்ததாரருக்கு முழு டோயிங் அதிகாரத்தை வழங்குவது விதி மீறல்களை விரைவாக சரி செய்ய உதவும் என்றார். போக்குவரத்து அதிகாரிகள் ஒரு செயலி மற்றும் ஒரு மையப்படுத்தப்பட்ட கண்காணிப்பு அமைப்பு மூலம் தொடர்பில் இருப்பார்கள். கண்காணிப்புக்காக நியமிக்கப்பட்ட போக்குவரத்து காவலர்கள் அந்த செயலி மூலம் டோயிங் கோரிக்கைகளை அங்கீகரித்த பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். இந்த முழு செயல்பாடும் ஒரு கட்டுப்பாட்டு அறையிலிருந்து நேரலையில் கண்காணிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். CUMTA ஆய்வின்படி அண்ணா நகரில் உச்சகட்ட வாகன நிறுத்துமிட தேவை 3018 வாகனங்களாக மதிப்பிடப்பட்டுள்ளது. அண்ணா நகர் குடியிருப்பாளர் சந்தியா கூறுகையில், கடுமையான அமலாக்கம்தான் முக்கியம் என்றார். செயல்படுத்துவதில் சமரசம் செய்தால் இந்த திட்டம் நிச்சயமாக தோல்வியடையும். வணிக நிறுவனங்கள் பணம் செலுத்தாமல் கார்களை நிறுத்த அனுமதிப்பதையோ அல்லது சாலை ஆக்கிரமிப்புகளை பொறுத்து கொள்வதையோ ஒப்பந்ததாரர் செய்யக்கூடாது என்று அவர் கூறினார். முந்தைய வாகன நிறுத்துமிட திட்டம் நீண்ட காலமாக நடுவர் மன்றத்தில் சிக்கி குடியிருப்பாளர்களை தவிப்பில் ஆழ்த்தி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின் மூலம் அண்ணா நகரில் வாகன நிறுத்துமிட பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது மக்களின் அன்றாட வாழ்க்கையை எளிதாக்கும். மேலும் சாலைகளில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைத்து நகரின் அழகை மேம்படுத்தும். இந்த திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டால் இது மற்ற பகுதிகளுக்கும் ஒரு முன்மாதிரியாக அமையும்.